வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பூவோட இந்த மடலை நம்ம இந்த மாதிரி விரித்து விடணும். இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆட்டினோம்னா அது தானாகவே ரிமூவ் ஆயிரும். அடுத்த மடல் எடுக்கும்போது அது மேல் பகுதியை பார்க்கும்போது அது லாஸ்ட்டாக மூடி இருக்கும். அந்த பகுதியை அப்படியே நம்ம விரித்து விட்டு இந்த பக்கமும் ஷேக் பண்ணோம்னா அதுவே ரிமூவ் ஆயிரும். இந்த மாதிரி எல்லா மடல்லையுமே நம்ம எடுத்துருவோம். பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையுமே இந்த வாழைப்பூ சாப்பிட்றதுனால சரியாகும். இர்ரெகுலர் பீரியட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வாழைப்பூவை பொரியல் செஞ்சு சாப்பிட்டா உடனே சரியாகும். மென்சஸ் டைமில் அதிகமான இரத்தப்போக்கு இருந்தாலோ கடுமையான வயிற்று வலி இருந்தாலோ வாழைப்பூவை பொரியல் செஞ்சு சாப்பிடும்போது உடனடியான தீர்வு கிடைக்கும். மேல் பகுதி வரைக்கும் எல்லா மடலையும் எடுத்துட்டேன். மேலே ஒரு குருத்து மாதிரி இருக்கும், அதை எடுக்க தேவையில்லை, அது அப்படியே இருக்கட்டும். இந்த மஞ்சள் கலர் பகுதியில் கத்தி வச்சு அழுத்தி மேலே இழுத்தோம்னா அந்த நரம்பு மட்டும் தனியாக வந்துடும். இந்த மாதிரி எல்லா பூவுலையுமே எடுத்துருங்க. பூவோட அடியில் இருக்கிற இந்த பார்ட்ஸை எடுத்துருங்க. இது சாப்பிடக்கூடாது. எல்லா பூவுலையும் இதை எடுத்துருங்க. குருத்து மாதிரி இருக்கிற இந்த பகுதியை தனியாக எடுத்து வச்சிடலாம். இதையும் நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ நடுவில் உள்ள தண்டை மட்டும் விட்டுட்டு மேலே உள்ள பூவை அப்படியே கட் பண்ணிக்கிட்டே வரலாம். கட் பண்ணதை அப்படியே வச்சுருந்தோம்னா கருப்பாயிரும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதில் போட்டுருங்க.
தண்டை மட்டும் விட்டுட்டு பூ எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். இந்த குருத்தையும் வேஸ்ட் பண்ண வேணாம், இதையும் நம்ம பொரியலில் சேர்த்துக்கிறலாம். வாழைப்பூ பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.